Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana. நான் போன எபிசோட்ல நார்த் பே ஐலாண்டுக்கு போறோம்னு சொல்லியிருந்தோம். அங்கதாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம். பிரம்மன் மொத்த அழகையும் இந்த அந்தமான்லயே கொட்டிட்டான்னு நினைக்கிறேங்க. வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. இப்ப நாம போய்கிட்டு இருக்க ரோடு நார்த் பே ஐலாண்டுக்கு புதுசா போட்ட ரோடு தாங்க. முன்னாடிலாம் நார்த் பேக்கு போகணும்னா ரோஸ் ஐலாண்ட்ல இருந்து மினி போட் மூலமா தாங்க நார்த் பேக்கு போக முடியும். ஆனா இப்ப பாருங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி தாங்க இந்த புது ரோடு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ரோட்டு வழியாகவும் நார்த் பே ஐலாண்டுக்கு போலாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த ரோட்ல பயணம் பண்ணவே. மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவில இருந்து நான் உங்கள் ரேவதிங்க. இப்போ நம்ம நார்த் வே ஐலாண்டு போகிற சாலையில் நீங்கள் தாங்க பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோஸ் ஐலாண்டு இருக்குங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்வே ஐலாண்டு இருக்குங்க. இந்த ரோஸ் ஐலாண்ட்லேருந்து நார்வே ஐலாண்டு போகிறதுக்கு கப்பலில் தாங்க போகணும். இன்னைக்கு கடலில் அலைகள் நிறைய இருக்கிறதுனால நம்மளால கப்பலில் போக முடியலங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு லக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்வே ஐலாண்டுக்கு புது ரோடு இப்போ தாங்க போட்டிருக்காங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய லக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்த் ஐலாண்டில் முக்கியமான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நிறைய இருக்குங்க. நம்ம நார்த் ஐலாண்டில் போய் முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே இருங்க. Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana. Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana. ஒரு பக்கம் மலைகளும் தென்னந்தோப்புகளும், இன்னொரு பக்கம் கடலும் கடலுக்குள்ள தீவுகளும் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா உண்டாக்குதுங்க. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது போல ஒரு ரம்மியமான சூழ்நிலையா இருக்குங்க. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம். என்னங்க, இந்த இயற்கையோடு ஒரு நல்ல சாங்கு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 20 ரூபா நோட்டை காட்டுறேன்னு பாக்குறீங்களா? இந்த 20 ரூபா தாளுக்கும் நம்ம போற ஐலாண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. நான் சொல்றேங்க. ஆமாங்க, இந்த நார்த் பே ஐலாண்ட்ல உள்ள சீனரி தாங்க இந்த 20 ரூபா தாள்ல அடையாள சின்னமா வச்சிருக்காங்க. இந்த கடலை நல்லா கவனிச்சிங்க. பின் ட்ராப் சைலண்டா இருக்குங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஒயிட் சாண்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கடற்கரையில இங்கதாங்க இருக்கு. நம்ம ஃபாரின்லாம் போக தேவையில்லைங்க. இங்கேயே இத பார்த்து இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. இப்ப நம்ம நார்த் பே ஐலாண்டுக்கு வந்துட்டோங்க. நான் வண்டியை விட்டு இறங்கிட்டு அங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேங்க. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம முன்னாடியே சொன்னது போல இப்போ நார்த் பே ஐலாண்ட்ல தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சீக்குள்ள வாக்கிங்கும் இருக்குங்க. குழந்தைகள் இருந்து எல்லாம் சேஃப்டியா கூட்டிட்டு போறாங்க. இங்க இருக்க கைடா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட அவங்களோட அனுபவத்தை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். உங்க பேர் என்னங்க சார்? என் பேரு ரூபம். நீங்க எந்த ஊருங்க சார்? நான் இண்டமான்ல இருந்து. இதே ஊர் தானுங்களா? ஓகேங்க சார். அதோடு இல்லைங்க, நம்மளும் சீக்குள்ள போறோம். அங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பரா நியூஸ் சொல்றேங்க. வீடியோக்குள்ள அப்படியே இருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இந்த ஏரியாவோட பேரு நார்த் பே. இங்க மொத்தம் 10 டைவ் ஷாப் இருக்கு. இங்க எல்லா 10 இன்ஸ்ட்ரக்டர் 10 டைவ் மாஸ்டர் கூட இருக்கு. எல்லா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். என் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஹேவ்லாக்ல ஒர்க் பண்ணியாச்சு, நீலோ பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே எல்லா டைவ் ஷாப்பில் ரொம்ப நல்லா சேஃப்டி யூஸ் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாலோ வாட்டரில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆகும்.
ட்ரைனிங் பண்ணிவிட்டு டீப் வாட்டரில் போவோம். அங்கே ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும். இங்கே சார்ஜ் வந்து 3500 இங்கே சார்ஜ். வாவ், செம்மங்க. நான் ஒரு விதமான பயத்தோடும் படபடப்போடும் தாங்க உள்ள டிராவல் ஆனேன். ஆனா அவங்க சொன்னது மாதிரியே குழந்தைய கூட்டிட்டு போறது மாதிரியே ரொம்ப சேஃபா பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்கங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பிரபஞ்சத்தின் அழகை வந்து மற்ற இடங்களில் பார்க்கதை விட கடல் தாயின் கருவறைக்குள்ளேயே போய் பார்த்தது போல அவ்வளவு அழகா இருக்குங்க. இத பார்க்க ரொம்ப வித்தியாசமான அழகா இருக்குங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்குங்க. ரொம்ப என்ஜாய்மெண்டாக ஃபீல் பண்ணீங்க. நான் உள்ள போயிட்டு வந்து ரொம்ப மனதைரியமாக இருக்கிறது போல இருக்குங்க. நாம இன்னும் அடுத்த ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு கரையில வந்து சொல்றேங்க. நம்ம அடுத்து போற ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு மினி நீர்மூழ்கி கப்பல்ல தாங்க போக போறோம். அதுல என்ன பார்க்க போறோம்னா, அதுல விதவிதமான பவளப்பாறைகள், மீன்கள் பார்க்க போறோங்க. இத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது மரதா டிவில இருந்து ரேவதி. தேங்க்யூ.